ஆட்டி செம்ம அட்டி காரி துப்பி வெளியே அமைச்சிருக்காரு பிக் பாஸ். யாருன்னு பாத்தீங்கன்னா அரோராவை. பிக் பாஸ் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வேலிட் பாயிண்டா இருக்கு. அது என்ன அப்படின்றத முழுசா அந்த வீடியோ பாருங்க தெரியும். அரோரா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சரியான ஒரு அழுகையை போட்டு பிக் பாஸ் கூட பேசியே ஆகணும் அப்படின்னு கன்ஃபெஷன் ரூம்குள்ள போயிருக்காங்க. என்ன சண்டை? காலையில இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருந்திருக்காங்க, அரோராவும் நம்மளுடைய ஆதிரையும். வந்து கமருதீன் வந்து கேப்டனை மதிக்காம நீங்க எப்படி தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வளருது. அப்படியே வளர்ந்து 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 அது எங்க வந்து முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது துஷாரை பத்தி வந்து ஒரு கான்வர்சேஷன்ல முடியுது. அந்த கான்வர்சேஷன் என்னன்னு போன வீடியோல பார்த்திருந்தோம், அதை பார்க்காத ஆட்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். வெளியே போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம், துஷார் வெளியே போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரோரா தான் அப்படின்னு கமருதீன் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அது அரோராவால ஏத்துக்கவே முடியல. அவங்க மட்டும் கமருதீன் மட்டும் பதிவு பண்ணல, பல ஆட்கள் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அரோராவால ஏத்துக்க முடியல. அந்த விஷயத்தவே உள்ள வந்து பிக் பாஸ் வந்து நான் ரொம்ப ஃப்ரெண்டா நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. அவர் வெளியே போனது காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு உள்ள வந்து பிக் பாஸ் அழுகிறதுக்கு, அழுது ஒரு சென்டிமெண்டா ஒரு கேம் ஆடுறதுக்கு அரோரா ட்ரை பண்றாங்க. பிக் பாஸ் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல உங்களுக்கு சங்கடமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மத்தவங்க பேசுறாங்க அப்படின்றது இல்ல காரணம். உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. எங்க என்னாலதான் வந்து அவன் வெளியே போயிட்டானோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமா இருக்கு, நான் அவன்கிட்ட சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் பேசுறதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்றத நான் சொன்னேன், அதனாலதான் அப்படிங்குது. அப்பயும் பிக் பாஸ் சொல்றாரு, விஜய் சேதுபதி நீங்க திட்டு வாங்கினீங்க, அது நீங்க விளையாடாம இருக்கிறதுனால, அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி விளையாடாம இருந்தனாலதான். துஷார் மாதிரி நல்ல பிளேயர்ஸ், பிரவீன் மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க நீ இருக்கும் போதே அப்படின்னு கமருதீன் சொல்லுது. அவங்க எல்லாம் பண்ண விஷயம், அவங்க எல்லாம் பண்ண தவறான விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுனால நீங்க உள்ள இருக்கீங்க. யாரும் வெளியே போறது உங்க கையில கிடையாது, மக்கள் கையில தான் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள துஷார் எத்தனை தடவை வந்து அவனுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பான், எத்தனை தடவை அவன் எதுக்காக வீட்டுக்குள்ள வந்தானோ அந்த விஷயங்களை காட்டியிருப்பான். அப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அரோராவை நீங்க எதுக்கு உள்ள அமிச்சிங்க? அரோரா எதுக்காக உள்ள வந்தாங்கன்னா அது எத்தனை தடவை காட்டியிருக்காங்க? அப்படி எத்தனை விஷயங்களை வந்து துஷார் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக உள்ள வந்தாரு, டான்ஸ் காட்டல அப்படின்னா அரோரா எந்த பேக்ரவுண்ட்ல உள்ள வந்தாங்க, என்ன காரணத்துக்காக உள்ள வந்தாங்க, என்ன குவாலிட்டியில உள்ள வந்தாங்க, அதை எவ்வளவு தடவை உள்ள காட்டியிருக்காங்க? அது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு மக்களே. பிக் பாஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உங்க கையில கிடையாது, நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாம். கில்ட்டானா நீ பண்ணதுக்கு தான், நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து விளையாண்டு அவன் விளையாடாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீ ஒரு ஆள் அப்படின்றது உன்னோட ஆள் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு போய் இன்ன வரைக்கும் எனக்கு அவனோட ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உங்க மேல பாரு வந்து கமருதீனுக்கு என்ன பண்றானோ அதே தான் துஷாருக்கு நீங்க பண்றீங்க. ரொம்ப தெள்ள தெளிவா இது ரெண்டுமே ஒரே குட்டையில் விடுற மாட்டதா அப்படின்றது இன்னைக்கு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, பாரு வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை பத்தி தவறான ஒரு விஷயம் வெளியே சொல்லிட்டாங்க, வெளியே வந்தா தனக்கு வந்து டேமேஜ் ஆயிடும்ன்றக்கா கமருதீனை அப்படியே வந்து வசியம் பண்ணி கூட வச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு என்னுடைய பர்சனல் ஃபீல். அதே தான் அரோராவும், துஷார் வெளியே போயிட்டான், துஷார் வெளியே போனது காரணம் அவங்க தான் தெரியும். ஒரு கேவலமான ஒரு கேமு, கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரியும். வெளியே ஒருவேளை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, ஒருவேளை துஷார் ரிட்டர்ன் வரும்போது வந்து அது வேற மாதிரி போகக்கூடாது அப்படின்றக்காக தெளிவா அரோரா அவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு ஆள் மேல எனக்கு அவன் மேல வந்து எனக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, வந்து 5 நாள் அவன் மேல எப்படி ஃபீலிங்ஸ் வச்சுட்டு தெரியல. அது ஒருத்தவங்களுக்கு பர்சனல் மேட்டர், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலும் இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு அழுக கூட வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப கேவலமான ஒரு கண்டென்ட்டா இருக்கு. பிக் பாஸ் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்லி வெளியே அனுப்ப போறேன்னு நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அரோரா பெஸ்ட்.